ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் மணிகண்டன் வீராசாமி இணைஞ்சிருக்கிறார். வாங்க பேசலாம். குதிரை பேர் நாகநடத்துல திமுக தான் நடத்துது. நாகரிகம் கருதி நம்ம சொல்ல விரும்பல. தலைக்கு மேல பல கத்திகள் தொங்குது சார். மத்திய அரசாங்கம் உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. இங்க வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. உங்க தாவேக்காரங்களே அட்ராசிட்டி பண்ணாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் திமுக குறை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தகுதி வேணும். காங்கிரஸ்குள்ளே நிச்சயமாக உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. ஒரு கட்சியை நீங்க உடைக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்க கட்சியும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் உடைப்பாங்க. ஜெயித்தவர்கள் இன்னைக்கு நான் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறேன்னா சும்மா இது வெறுமனே நடந்திருக்கா? நிச்சயமாக இது குதிரை பேரம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகரும் சரி, பத்திரிகையாலும் சரி கருத்துக்கள் முன் வச்சாங்க. ஆனா இப்ப காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அதிமுகவை கபலீகரம் பண்றதே தாவேக்கா தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கு ஒரே பதில் நான் சொல்லணும்னா, திரும்ப அவர்கள் ஒரு 25 நாளுக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க, பாஜகவின் கள்ள குழந்தை விஜய் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் இதையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன்னா நம்ம சொல்லலை, நம்ம சொன்னாதான் இப்போ நம்ம மேலே வழக்கு கூட போடுவாங்க. எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்வாங்க. நான் சொல்லலை, இப்போவும் சொல்கிறேன். அண்ணன் திரும்ப சொன்னார், பாஜகவின் கள்ள குழந்தை விஜய். அவர் விஜய் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்கிறாரு, பிஜேபிக்கு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, பிஜேபி அதிமுக அழிச்சான்னா தாவேக்கா அதிமுக அழிச்சோன்னா ரெண்டும் ஒன்று தானே? ஸோ அப்படிதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஆதவர்ஜனா சொன்னாரு, குதிரை பேர அரசு நாங்க நடத்தல, திமுக தான் நடத்துச்சு. வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்லாம் போய் சேர்ந்தாங்கல்ல, அப்போ குதிரை பேரை நாங்க நடத்தல, திமுக தான் நடத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக உண்மையிலே குதிரை பேரை நடத்துச்சா? திமுக அப்படி குதிரை பேரம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திரு எடப்பாடி அம்மையார் ஜெயலலிதா அவருக்கு இறந்து போறாங்க. 2016-17 இறந்து போறாங்க. அப்போ திரு எடப்பாடி அவர்கள் முதல்வராக வராரு. அப்போ நினைச்சிருந்தா அவங்களுக்கு சொற்பமான எம்எல்ஏக்கள் தான் தேவைப்பட்டாங்க. அப்போ அதிமுகல பணம் கொடுத்து தான் எடப்பாடியே அவங்கள தக்க வைக்கிறார். சொந்த கட்சி எம்எல்ஏக்களை இவருக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக கோடிக்கணக்கில் பணம், நகைகள், இன்னும் நிறைய கருணாஸ் சொன்னாரு. அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல, நாகரிகம் கருதி நம்ம சொல்ல விரும்பல. அப்போ ஒரு முன்னணி நடிகை பேர் கூட அந்த இடத்துல அடிபட்டுது. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நாங்கள் அந்த அந்த டீலே முடிச்சோன்னு அவங்க பேசினாங்க. அந்த மாதிரி காசு வாங்குன்ற எம்எல்ஏக்கள் கிட்ட எடப்பாடி காசு கொடுத்தான்னா, திரு ஸ்டாலின் காசு கொடுத்தான்னா, யாரு காசு கொடுத்தாலும் காசு தானே. அப்போ நினைச்சிருந்தாருன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம் குறுக்கு வழியில. ஆனா ஒரு காலம் திமுக இத்தனை ஆண்டுகால திமுக 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அந்த மாதிரி குதிரை பேர அரசு பண்ணதே கிடையாது. அண்ணாதுரை அவர்களே பாத்தீங்கன்னா வானவல் கூட்டணின்னு சொல்லிட்டு அமைச்சு வெற்றி பெற்றாங்க. ஆனாலும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கான மரியாதை கொடுத்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி அவங்களோட கொள்கையிலேருந்து என்னைக்குமே மாறவே இல்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி தான். சுயாட்சி அன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க யாருக்கிட்டையும் சமரசம் பண்ணவே இல்லை. கொள்கையில யாருக்கிட்ட சமரசம் பண்ணவே இல்லை. நாங்க ஏன் இருக்குன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நாங்க ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறோம். நீங்க காங்கிரஸே திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஏன் திமுக அமைச்சரவையில் கொடுக்கல காங்கிரஸுக்குன்னா, நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறவங்க. இந்திய வேணான்னு சொல்றவங்க கிடையாது காங்கிரஸோட நிலைப்பாடு. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி. ஆனா திமுக எனக்கு இருமொழி கொள்கையை நாங்க முன்னிறுத்தி தான் அரசியல் பண்றோம். ஸோ இதெல்லாம் வேறுபாடு. இது எதுவுமே தெரியாது. விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரையும் உள்ள வாங்கன்னு உள்ள கூப்பிட்டுக்கிட்டாரு. இப்போ திரு விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இருக்காங்க. இத்தனை பேரை நீங்க உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகலேருந்து இத்தனை பேரை நீங்க உடைச்சு எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்களுக்கு தலைக்கு மேல பல கத்திகள் தொங்குது சார். மத்திய அரசாங்கம் இன்னும் உங்க நிலைப்பாடு என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. இங்க வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. உங்க தாவேக்காரங்களே அட்ராசிட்டி பண்ணாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் நீங்க எங்க தூக்கி போடுறீங்க? திமுக மேல பழியை தூக்கி போறீங்க. இந்த பழியை போட்டு தான் நீங்க அரசியல் கட்சியா வந்தீங்க. ஆட்சியும் பிடிச்சிட்டீங்க. அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த பொய் சொல்றதை உங்களால நிறுத்தவே முடியல. சொல்லி பழகிடுச்சு அவங்களுக்கு. நீங்க 100 வார்த்தை பேசுனா அதுல ஒரு வார்த்தை கூட உண்மை வருமானு தெரியல. 99 பொய்யா இருந்தா நாங்க எதை நம்புறது? ஸோ அதனால இது அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சி அரசியல். திமுக ஒரு காலம் குதிரை பேர அரசியல் பண்ணதில்லை. அப்படி ஒருவேளை குதிரை பேர அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு தாவேகா ஆட்சி கட்டுல உட்கார்ந்துருக்காது.
இன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்திருக்கும், இல்லைன்னா திமுக ஆட்சி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திமுக வந்து குறை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தகுதி வேணுங்க. அந்த தகுதி இருக்கான்னு யார் விமர்சனம் பண்ணா அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நாங்கள் குதிரை பேரெல்லாம் பண்ணவே இல்லை, குதிரை வேகத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிற அவங்க அமைச்சரவையில் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் இல்லை குதிரை பேர அரசு நடத்துறதை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் இதே தான் பாஜகவும் வட மாநிலங்களில் செஞ்சுட்டு காங்கிரஸோட பலத்தையே குறைச்சாங்க, இப்போ தாவேக்காவும் அந்த எடுத்து பண்ணுறதுல நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? உட்கட்சி பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகின்றதை நம்ம வந்து பார்க்குறோம். காங்கிரஸ்குள்ளே நிச்சயமாக உட்கட்சி பிரச்சனை வந்து இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் மனசாட்சி இருக்கு. அம்மையார் ஜோதிமணியா இருக்கட்டும், திரு மாணிக்க தாகூரா இருக்கட்டும், இப்ப பேசுகின்ற எத்தனை அந்த 10 எம்பியும் யார் ஜெயிக்க வச்சாங்கன்னா திமுக கூட்டணி தான் வந்து ஜெயிக்க வச்சாங்க. பர்டிகுலரா திமுக தான் வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது தெரியுது, இன்ஸ்டன்டா தெரியுது எல்லாருக்குமே. கண்ணு முன்னாடி தானே பண்றாங்க இவங்க, எதுவும் மறைச்சு ஒளிச்சுலாம் பண்ணல. சோபா போகுது, சோபா பின்னாடியே வந்து ஆட்கள் வந்து உங்களுக்கு வராங்க. உங்க அதிமுகவோட கொறடா வந்து சொல்றாங்க, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து சொல்றாங்க நீங்க வந்து வாக்களிக்க கூடாது விஜய்க்குன்னு, இவங்க வந்து வாக்களிக்கிறாங்க. கடைசியில கொறடாவே அவர் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் தான். இப்போ முழுக்க முழுக்க இது வந்து குதிரை பேரத்தில் நடக்குது. பட் இது மக்கள் வந்து யாரும் வந்து முட்டாள் இல்லை, மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தூய சக்தின்னு நீங்க சொன்னீங்க, அந்த தூய சக்தியா நடக்கிறதுக்கான எந்த வேலைகளும் இன்னைக்கு வரையும் பண்ணல. ஆனா இது வந்து ஆரோக்கியமானது கிடையாது. ஒரு கட்சியை நீங்க உடைக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்க கட்சியும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உடைப்பாங்க. இப்போ நாளைக்கு தாவேக்காவை பாஜக உடைக்குதுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? எங்க நேத்திக்கு வந்த கட்சி தாவேக்கா ஒரு அமௌண்ட் கொடுக்குதுன்னே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். அதை விட 100 மடங்கு கொடுக்குற சக்தி பாஜக இருக்குங்க. சொல்லுங்களேன். அப்போ உங்க கட்சியை நாளைக்கு ஒருத்தர் உடைச்சாங்கன்னா அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ இது வந்து தவறான ஒரு அரசியல் அணுகுமுறை. இது அறமற்றது. இது யார் செஞ்சாலும் தவறுங்க. தாவேக்கான்னு இல்லை, இது யார் செஞ்சாலும் தவறு தான். ஓகே, இப்போ அதிமுகவில் நடக்கிற நிகழ்வுகள் பார்த்தோன்னா கொஞ்சம் கூட கேப்பே விட மாட்டேங்கிறாங்க. 3 எம்எல்ஏக்கள் போய் ராஜினாமா பண்றாங்க, பின்னாடி இசைக்கு முத்து போய் ராஜினாமா பண்றாரு, அவங்க ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் தாவேக்கால இணைகிறாங்க, இந்த ராஜினாமா பண்ண தொகுதியெல்லாம் காலி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடக்குது. ஏன் இந்த ஸ்பீடு, ஏன் இந்த அவசரம் நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் 10 பேருக்கு மேல வருவாங்க. இன்னும் வருவாங்களா அதிமுக? நிச்சயமாக வருவாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட 25 இருந்தது அப்படியே குறைஞ்சிச்சு, 17 இருக்கு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 10 பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு போவாங்க, இல்லையா அவங்க வந்து திருப்பி வந்து தாய் கழகமான அதிமுக போவாங்க. ஏன்னா அந்த 17 பேர் அந்த 25 பேர்ல போயிட்டாங்க. இந்த 15 பேரும் தகுதி இழக்கும் நிச்சயமாக வந்து போவாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ வந்து போயிடும். ஆனா இது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. 6 மாசம் நடக்குமா இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து நடக்கும். அதுக்காக வந்து இன்னும் வந்து ரொம்ப அக்ரெசிவா தாவேக்கா தரப்புல இருந்து நிறைய பேர் இழுக்கும் முயற்சி இருக்கு. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை நம்ப முடியாது, விடுதலை சிறுத்தைகளை நம்ப முடியாது. என்னதான் நம்ம வந்து அவங்களுக்கு மந்திரி சபையில் கொடுத்துருந்தாலும் இது மக்களுக்கான ஒரு இயக்கம். விடுதலை சிறுத்தைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ மும்மொழி கொள்கையை அவங்க எடுத்துகிட்டு வராங்க, பிஎம் ஸ்ரீ எடுத்துகிட்டு வராங்க. இப்போ மேகதாது அணையில் இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து குரல் கொடுப்பார் அண்ணன் திருமாவளவும் சரி, திரு வன்னியரசு அவர்களும் சரி, நிச்சயமாக வந்து குரல் கொடுப்பாங்க. அது இவங்களுக்கு தலைவலியாக நாளைக்கு மாறும். ஐயுஎம்எலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு மத கலவரம் இங்கே வருது அப்படின்னா, நம்ம தான் கண்ணு முன்னாடியே பார்த்தோம் திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜய் அவர்கள் வந்து எதுவுமே பேசல. இஸ்லாமியர்கள் மேல எவ்வளவு தாக்குதல் நடந்தது, விஜய் அவர்கள் எதுவுமே பேசல. அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்ததுன்னா நிச்சயமாக ஐயுஎம்எலும் இங்க வந்து களத்துல வந்து வீரியமா வந்து செயல்படுவாங்க. 2 கம்யூனிஸ்டுகள் நீங்க சொல்லவே வேணாம், அவங்க வந்து நிச்சயமா வந்து கேள்வி கேட்பாங்க. இது நமக்கு சிக்கலை நாளைக்கு உருவாக்கும். நம்ம வந்து இந்த 5 வருஷம் நம்ம ஓட்டணும்னா அப்ப நமக்கு யாரு தேவைன்னா இங்க இருந்து கூப்பிடுவோம், பாஜகல இருந்து அதிமுகல இருந்து ஆட்களை நம்ம வந்து பேரம் பேசி நம்ம எடுத்துட்டோம்னா, ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவரு நம்புறாரு. இன்னும் மக்கள் வந்து முட்டாளா தான் இருக்காங்க. இதே ஆட்களை வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீ என்ன தொகுதியில் வந்த மதுராந்தகமா, மரகதம் குமரவேலா, ஓகே நீங்க திருப்பி நான் என் முகத்தை காமிச்சாலே போதும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான வந்து மக்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நிச்சயமாக அது வந்து நடக்க போறது கிடையாது. மக்களை வந்து சிந்திச்சு பார்க்கணும். நீங்க வந்து ஓட்டு போட்டீங்க, அந்த உங்களை மதிக்காம உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இன்னைக்கு அவங்களோட சுய லாபத்துக்காக, பதவி மோகத்துக்காக ஏதோ ஒன்று தரேன்னு சொல்லி அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா இருக்கேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் மந்திரி தரேன்னு கூட சொல்லியிருக்கலாம். இந்த மந்திரிகளை யாராவது நீக்கிட்டு கூட உங்களுக்கு நான் மந்திரி சபையில் இடம் தரேன்னு சொல்லி கூட ஏதோ ஒரு கமிட்மெண்ட். நிச்சயமா அவங்க என்ன பைத்தியமா?
ஜெயிச்ச எம்எல்ஏ எதுக்கு வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஜெயிச்சதே எவ்வளவு பெரிய, ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவானுங்களே இன்னைக்கு தோத்து போயிருக்காங்க. அப்படி இருக்க காலத்துல ஜெயித்தவர்கள் வந்து இன்னைக்கு நான் பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு போறேன்னா சும்மா இது வெறுமனே நடந்திருக்கா? நிச்சயமாக இது வந்து குதிரை பேரம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு. உங்களுக்கு என்ன பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இல்ல எவ்வளவு தொகை கைமாறுச்சு, இல்ல வெறும் தொகை மட்டும்தான் கைமாறுச்சான்னு நமக்கு வந்து தெரியல. நிச்சயமாக இதுல எத்தனை பேர் வந்தாலும் மக்கள் வந்து இவங்களை உறுதியாக தோற்கடிக்கணும். இப்ப இவங்க ராஜினாமா பண்ணவங்கலாம் தாவேக்கால போய் சேர்ந்தா திரும்ப விசில் சின்னத்துல அவங்களை நிக்கிறதுக்கு இடம் கொடுப்பாரா, இல்ல அவங்க வேட்பாளருக்கு நிப்பறதுக்கு? இல்ல இப்ப உங்ககிட்ட கமிட்மெண்டே என்ன வாங்கியிருக்காங்கன்னா, அதே தொகுதியில நான் உங்களுக்கு திருப்பி வாய்ப்பு தரோம் விசில் சின்னத்துல. இப்ப ரெட்டையில மரகதம் குமரவேல் ஒரு முறை எம்பி, 2 முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, தொகுதிக்கு நல்ல பரிச்சயமானவங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, துரோகம் பண்ணிட்டு போறீங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க வந்து போறீங்க. 6 மாசத்துக்குள்ள அங்க எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப நீங்க வந்து ரெட்டையில நின்னவங்க இப்ப விசில்ல போய் நிக்க போறீங்க. விசில் நின்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல, விஜயே வரட்டும். ஆல்ரெடி விசில் சின்னத்துல நின்னு தோத்துருக்காங்க. ஆமா, தோத்துருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா வந்து அமுலு பொன்மலர்னு சொல்லிட்டு திமுக நல்ல கேண்டிடேட், அவங்க மக்கள் பணி நல்லா செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருந்தது. ஸோ அந்த ஒட்டுமொத்தமாக அடித்த அந்த விஜய் ஆலையில் இந்த காழ்ப்புணர்ச்சி ஆலையெல்லாம் அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க. ஒருவேளை வந்து அதே வேட்பாளர் திருப்பி நிற்கும் பட்சத்தில் இப்போ வந்து மரகதம் குமரவேல் வந்து உங்களுக்கு வந்து விசில்ல நிற்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம், திமுக தலைமை வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்குது அப்படின்னா அமுலு பொன்மலர் நிற்கிறாங்கன்னா, ஏன்னா எங்கள் தொகுதினால நல்லா தெரியும். ஸோ கேண்டிடேட் வயசு பார்த்தாலும் அவங்க வந்து உள்ளூர்காரங்க, அமுலு பொன்மலர் வந்து உள்ளூர்காரங்க, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. இவங்க நின்னாங்கன்னா அந்த மக்கள் இன்னைக்கு வெறுப்போட இருக்காங்க. உங்களுக்கு அதிமுக காரங்க தான் இன்னைக்கு வந்து தாவேக்காரங்களே ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நியாயமா நினைக்கிற தாவேக்காரங்களே இன்னைக்கு மரகதம் குமரவேலுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அமுலு பொன்மலர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா தொகுதிகளும், அது இசக்கி பாண்டியனாக இருக்கட்டும், வேற யாரா இருந்தாலும் சரி, அவங்க போய் நிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தோல்வி வந்து உறுதி. இதை வந்து மக்கள் வந்து இன்னைக்கு அதான் சொல்லணும், மக்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே முடியாது. மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது இறுதி எஜமானர் மக்கள் தான். மக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ 2 பாகமா பிரிஞ்சிருக்காங்களா அதிமுகவில், சிவி சண்முகம் தரப்பினர், எடப்பாடி பழனிசாமி, இவங்க இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா, இல்ல சிவி சண்முகம் திரும்பவும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றது வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சிவி சண்முகம் வந்து தாவேக்காக்கு போவாரான்னு எனக்கு தெரியல. அவருக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா அதிமுக உடைக்கணுன்ற அசைன்மெண்ட் அவர் வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணிட்டாரு. சிவி சண்முகம் அவர்கள் நம்பி போனவங்களே இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து உச்சக்கட்ட வேதனையில வந்து இருக்காங்க. நம்ம வந்து உட்கட்சி பிரச்சனை தான், இது நம்ம வந்து பேசி சரி பண்ணிக்கலாம், ஆனா இவ்வளவு தூரம் பிரச்சனையா போயிருக்கு அப்படின்னு. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு பிரச்சனை எடப்பாடி அவர்களோட தானே, அதிமுகவோட உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எடப்பாடின்ற ஒரு தனி மனிதரோட பிரச்சனை. நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, கொறடா என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சப்போஸ் விஜய் அவர்களுக்கு வந்து முழு பலம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்க ஆதரவு கொடுத்து நியாயம். அவங்களுக்கு 118 இருக்குன்னு வச்சு வாலண்டரா நீங்க போய் எதுக்கு சார் வாண்டடா போய் நீங்க எதுக்கு வண்டியில ஏறுறீங்க? ஏற வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அப்போ நீங்க சிவி சண்முகம் அவர்களும் சரி, எஸ்பி வேலுமணியும் அதிமுகவில் எவ்வளோ பெரிய லீடர்களாக இருந்தாங்க, இன்னைக்கு உங்க படத்தை போஸ்டர்லாம் சாணியை வச்சு அடிக்கிற அளவுக்கு ஏன் உங்க நிலைமை இவ்வளோ மோசமா போச்சு? துரோகின்னு இன்னைக்கு உங்களை பேசுறாங்கல்ல, அது ஏன் உங்களுக்கு அந்த இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்க உங்களுக்கு வந்து பொறுப்புல இருந்தே தூக்கிடுறாங்க, அடிப்படை உறுப்பினர்ல இருந்தா உங்களை எடுக்காம இருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கும் வந்து தெரியல, என்ன அசைன்மெண்ட்டும் நமக்கு வந்து தெரியல. ஆனா அது உள்ளபடியே தாவேக்காக்கும் இது வந்து பலம் கிடையாது. அவங்க வந்து அந்த கட்சிக்குன்னு ஒரு பேர் இருந்ததில்ல, ஒரு புதிய கட்சி வந்தது, மக்களோட அனுதாபத்தை வந்து பெற்று ஏதோ ஒன்று பண்ணாங்க, வாக்களித்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்களா. ஆனா இன்னைக்கு அதிமுகவில் இவர் செய்கின்ற இந்த அபத்தமான அரசியல் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கும் நல்ல பேரை வந்து சம்பாதிச்சு கொடுக்காது. அதிமுகவில் இருந்து வெளியேறின எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எதிர்காலம் வந்து கேள்விக்குறி தான். ஓகே, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நன்மைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.